சுகாதார மேம்பாட்டிலும் சரி, அடிப்படை வசதியிலையும் தென் சென்னை மத்திய சென்னை கம்பேர் பண்ணும்போது வட சென்னை இன்னும் எங்களுக்கு அது சரியாக கிடைக்கலங்கிற மாதிரி தான் ஆண்டாண்டு காலமான கோரிக்கை. இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதை மாற்றுகின்றபடி தான் திராவிட மாடல் ஆட்சி என்பதே மாற்றத்துக்குண்டான ஆட்சி. அந்த வகையில் தான் வட சென்னையை வாடா சென்னை ஆக்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மேற்கொண்ட பயணம்தான். முதலிலே 1000 கோடி என்று வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு அறிவித்தார். அதன் பிறகு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2047 கோடி ரூபாய் என்று இரண்டாவது கட்டமாக அறிவித்தார். அது ஆள்போல் தழைத்து அருகுபோல் பெருத்து இன்றைக்கு 6309 கோடியை நெருங்கி இருக்கின்றது. இது மேலும் கூடுதல் தொகையோடு வடசென்னை வளர்ச்சி திட்டம் பயணிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே தென் சென்னை மத்திய சென்னைக்கு இணையாக வட சென்னையையும் வளம் பெற வைப்பார் எங்கள் முதல்வர் என்று வட சென்னை பகுதி மக்கள் மனதார உளமாற நம்புகிறார்கள். கமல்ஹாசனை சந்திச்சிருக்கீங்க, அரசியல் எதுனா பேசப்படுறதா? தேர்தலுக்கான சந்திப்பா? இன்னும் நிறைய இருக்குது, 14 மாதம் இருக்கும் இன்னும் தேர்தலுக்கு. ஒரு முருக பக்தனாக கேட்கிறேன், அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ள பழனியில் குடிநீர் கழிப்பிகளோட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காவடி எடுத்து சென்று பழனியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேற்று இரவு தைப்பூசம் முருக பக்தருக்கு அவர் காவடி எடுத்தால் அதை விமர்சனம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லிய நேர்த்திக்கடன் 48 நாட்கள் நான் செருப்பை அணிய மாட்டேன் என்றார். அரசியலை ஆன்மீகத்தை சம்பந்தப்படுத்தி அரசியல் ரீதியாக சொன்ன பதில் அது. அதற்கு நேற்றைக்கு நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்கின்றார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பழனியுடைய குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது. சுமார் 98 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சி திட்டம் பழனியுடைய முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவது மாஸ்டர் பிளான் 2010ஆம் ஆண்டு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நில எடுப்பிற்காக 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு 58 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார். கடந்த 10 கால ஆட்சியில் அந்த அரசாணை தூக்கத்திலே இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்த பிறகுதான் அந்த அரசாணையை செயல்படுத்தி கருவூலத்திற்கு 58 கோடி ரூபாயை செலுத்தி இரண்டாவது மாஸ்டர் பிளான் விரைவு திட்டத்தையும் எடுத்திருக்கின்றார். பழனியை நீங்கள் சென்று பாருங்கள், ஊடக நண்பர், நான் வேண்டுமானாலும் அழைத்து செல்கிறேன். திருப்பதிக்கு நிகராக பழனி இல்லை என்றால் நீங்கள் என்ன கூறினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுது நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், அதற்குண்டான ஏற்பாடை செய்கிறேன். அனைத்து வசதிகளும் நிறைந்து, மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனி தைப்பூசத்திற்கு சுமார் ஒரு நாளைக்கு 20,000 பக்தர்களுக்கு 10 நாட்களுக்கு 20 லட்சம் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை பழனியினுடைய அருள்பெருமான் முருகனுக்கு கொண்டு வந்ததால் தான் இன்றைக்கு தைப்பூசத்திற்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் பக்தர்கள் வந்தால் கூட எந்த விதமான சிறு அசம்பாவிதம் நடைபெறாமல் தைப்பூசம் வெகுவாகவும் விமர்சையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றன. தைப்பூசத்திற்கு பழனியில் மாத்திரமல்ல, அறுபடை வீடுகளான பழனி என்றாலும் சரி, திருச்செந்தூர் என்றாலும் சரி, சாமிமலை என்றாலும் சரி, திருப்பரங்குன்றம் என்றாலும் சரி, திருத்தணி என்றாலும் சரி, வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் இந்த ஆண்டு அதிகமாக இருந்தாலும் திட்டமிடலோடு அந்த பக்தர்கள் வருகின்ற இறை அன்பர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து எங்கு பார்த்தாலும் அரோகரா என்ற கோஷம் மனமு வந்து மகிழ்ச்சியோடு முருக பக்தர்கள் கோஷமிட்டதை மனதார கண்குளிர காண முடிந்தது. இந்த முறை நம்முடைய மருதமலையில் பார்த்தால் 5 லட்சம் பக்தர்கள் 24 மணி நேரத்தில் வருகை தந்திருக்கின்றார்கள். அங்கும் தேவையான அளவிற்கு, போதிய அளவிற்கு பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றது. அது முடிஞ்சு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அது திருப்பி வேறு ஏதாவது பண்ணுவார், அப்போ சொல்லலாம். சொல்லலாம். தேர்தல் களத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே 100% வாக்குகள் எங்களுக்கு தான் சொல்லி தான் தேர்தல் களத்துக்கு வருவாங்க. இறுதி தீர்ப்பு 2026ஆம் ஆண்டு மக்களின் முதல்வராக இருக்கிற எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கின்றார்கள். தேர்தல் எப்பொழுது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.